பூசா சிறைச்சாலையில் உயிரிழந்த கைதி அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. 1 மில்லியனுக்கும் அதிகமானோரின் வேலைகள் ஆபத்தில், எதிர்க்கட்சித் தலைவர் எச்சரிக்கை. பொருளாதார சிக்கல்களை குறைக்க மத்திய வங்கி முன்னெடுத்துள்ள நடவடிக்கை. அமெரிக்காவின் இறக்குமதி வரி நாமல் முன்வைத்துள்ள யோசனை. யாழ் பல்கலை மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் உடன் செயற்பட ஆரம்பித்த சீன அரசாங்கம். இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு குறித்து மோடியின் நகர்வு. யாழ்ப்பாணத்தில் இடுகாடு ஒன்றினை கொள்வனவு செய்த தனியார் ஒருவர். பூசா சிறைச்சாலையில் கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு குழு அமைச்சர் ஹசன நாணயக்காரவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் கடந்த 4ஆம் தேதி காலை கத்திக்குத்து காயங்களுடன் இறந்த நிலையில் மீட்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் மற்றும் உள்ளக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க தேவையான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதாக நீதி அமைச்சகம் மற்றும் சிறைச்சாலைத்துறையின் மூத்த அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் அமைச்சர் ஹசன நாணயக்கார ஏற்கனவே அனைத்து விசாரணைகளையும் விரைவாக முடித்து சம்பந்தப்பட்ட குழுவிடம் அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் நமது நாட்டில் ஆடை தொழில்துறையில் 1 மில்லியனுக்கும் அதிகமானோரின் வேலைகள் ஆபத்தில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை நாட்டின் ஏற்றுமதி துறையில் ஏற்பட்டுள்ள அனைவரும் இன்று கலக்கமடைந்து போயுள்ளனர். ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தை சந்தித்த போது அவர்களும் இதனால் வருத்தமடைந்துள்ளனர் என்பது தெளிவாக தெரிந்தது. ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் இந்த வரி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும். இந்த வரி விதிப்பு குறித்து உலக நாடுகள் அமெரிக்காவோடு பேசி வருகின்றது. நமது நாடு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்த பாடில்லை. ஜனாதிபதி தேர்தலில் சாதனைகளை படைத்து டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அமெரிக்கா பெஸ்ட் என்பதே அவரது தேர்தல் கோஷமாக காணப்பட்டது. இந்த கொள்கையின்படி பல தசாப்தங்களாக அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டதனால் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதித்த நாடுகள் மீது பரஸ்பர வரியை விதித்து பதிலடியை கொடுத்துள்ளார். இதன் காரணமாக நமது நாட்டின் மீதும் 44% வரி விதிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆடைகளில் 40% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 350,000 நேரடி வேலைகளையும் 1 மில்லியன் மறைமுக வேலைகளையும் இது உருவாக்கி தருகிறது. இன்று அவர்களுடைய தொழில்கள் ஆபத்தில் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிக்க வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத தொழில்களுக்கு அனுமதி பெற்றுக் கொடுப்பதாக கடத்தொழில் இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 3/4/2025 அன்று வடமராட்சி கிழக்கிலிருந்து தேசிய மக்கள் சக்தியினர் தமக்கு ஆதரவானவர்களை அழைத்து சென்று யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களத்தில் சட்டவிரோத தொழில் முறைகளுக்கு அனுமதி பெற்றுக் கொடுத்ததாக மக்கள் சிலரிடம் முறைப்பாடு அளித்தனர். இதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு இணைப்பாளர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். சில நபர்களுக்கு அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டதாகவும் அவர்களில் ஒரு சிலர் சட்டவிரோதமாக தொழில் புரிவதாகவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஊழலை ஒழிப்போம் என கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வாக்குகளை பெறுவதற்காக சட்டவிரோத தொழில்களை செய்யுங்கள் என்று மக்களிடம் கூறுகிறார்கள். இவர்களை கைது செய்யாது ஊக்குவிக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் மத்திய வங்கி 484 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வாங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கைக்கு 900 மில்லியன் அமெரிக்க டாலர் இருப்புகளை உருவாக்கவும் கடன் மற்றும் வட்டியை திருப்பி செலுத்தவும் மாதத்துக்கு சுமார் 200 மில்லியன் டாலர்களை சேகரிக்க வேண்டும். இதற்கமைய மத்திய வங்கி வாங்கும் எந்த டாலர்களுக்கும் புதிய பணம் உருவாக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதால் மத்திய வங்கி இருப்புகளை சேகரிக்க வேண்டுமென்றால் அது பணவாட்ட கொள்கையை இயக்க வேண்டும். புதிய பணம் திரட்டப்படாவிட்டால் அந்த பணம் குறுகிய கால விகிதங்களில் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். மேலும் வங்கிகளால் கடனுக்காக பயன்படுத்தப்படும். இது பின்னர் அந்நிய செலாவணி சந்தைகளை தாக்கும். நாணயம் பாதிக்கப்பட்டுவிட்டால் இருப்பு இழப்புகள் மற்றும் தேய்மானத்துக்கு வழிவகுக்கும். 2024ஆம் ஆண்டின் கடைசி காலாண்டில் மத்திய வங்கி ஒரே இரவில் வட்டி விகிதங்களை அடக்கவும் சில இருப்புகளை இழக்கவும் பணத்தை அச்சிட்டது. ஆனால் அதன் பின்னர் ஒரே இரவில் வட்டி விகிதம் 8% மாறியது. இது சிக்னல் செய்யப்பட்ட ஒற்றை கொள்கை விகிதமாகும். இருப்பினும் இப்போது அது அடிப்படை விகிதத்தை விட அதிகமாக உள்ளது.
தற்போது குறிப்பிட்ட விகிதம் சற்று அதிகமாக இருந்தாலும் ஏராளமான இருப்பு ஆட்சியை உள்ளடக்கிய ஒற்றை கொள்கை விகிதம் 2015 நடந்தது போல் IMF திட்டத்தை பின்னுக்கு தள்ளி நாடு இரண்டாவது கடந்தவனை தவறுதலை நெருங்குவதற்கு வழிவகுக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மீது அமெரிக்கா 44% பரஸ்பர வரி விதித்ததை தொடர்ந்து நாடு பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவின் இந்த வரிகள் ஆடை போன்ற முக்கிய துறைகளை கடுமையாக பாதிக்கும், அத்துடன் வேலையின்மையை அதிகரிக்கவும் வழிவகுக்கும். கடந்த 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை இன்னும் மீண்டு வருவதால் அரசாங்கத்தின் ஏற்றுமதி இலக்குகள் இப்போது ஆபத்தில் உள்ளன. இதனால் பொருளாதார மீட்சி இன்னும் கடினமாகிறது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றால் வரவு செலவு திட்டங்கள் மறுபரிசீலனை செய்து ஏற்றுமதி வருவாயை பராமரிக்க மாற்று தீர்வுகளை தேட வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இந்த மிகப்பெரிய தடையை நாம் எதிர்கொள்ளும் வேளையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட துறைகளை ஆதரிக்க வேண்டிய நேரம் இது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோசல நுவாஞ்சியவீர திடீரென உயிரிழந்தார். திடீர் மாரடைப்பு காரணமாக கரவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழக்கும் போது அவருக்கு 38 வயதாகும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞானபீட புதுமுக மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டு சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைதான சிரேஷ்ட மாணவர்கள் இருவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 27ஆம் தேதி பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்ல விடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதி ஒன்றுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு வைத்த அந்த மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையாக சித்திரவதைக்குள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் தலைக்கவசத்தாலும் தாக்கியுள்ளனர். தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்குள்ளான நாத்தாண்டியா பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒரு காது கேட்கும் திறன் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவனால் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 2 சிரேஷ்ட மாணவர்களை கைது செய்து விசாரணையின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து மேற்படி இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்கள் தொடர்பிலும் தாம் விசாரணை முன்னெடுத்துள்ளதாக தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு சீனாவுடன் பதிலளிக்க தொடங்கியுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கட்சியின் கல்விச் செயலாளர் புபுதி ஜெயக்கொட இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பாகிஸ்தானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை சீனா ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு 70 ஆண்டுகால இலங்கை எந்த நாட்டுடனும் இதுபோன்ற பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றும் இது வரலாற்றில் மிக மோசமான துரோகம் என ஜெயக்கொட தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் சீன இலங்கை ஒரு இந்திய அமெரிக்க நட்பு நாடாக கருத தொடங்கியுள்ளது என்றும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த புதிய பாதுகாப்பு கூட்டணியை நிறுவ தொடங்கியுள்ளது என புபுதி ஜெயக்கொட குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் கச்சதீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்திட ஆவணம் செய்வார் என மதுரை ஆதீன ஹரிகர ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து மதுரை ஆதீனம் வெளியிட்ட காணொலியில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். இதன்படி இலங்கை தமிழர்களின் நலன்களை கருத்தில் கொண்டுதான் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் பிரதமர் நிறைவேற்றியுள்ளதாக மதுரை ஆதீன ஹரிகர ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் தெரிவித்தார். தமிழக கடற்தொழிலாளர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளமை, கடற்தொழிலாளர்களின் படகுகள் மீட்கப்பட்டமை உள்ளிட்டவைதான் பிரதமரிடம் முன்வைத்த கோரிக்கைகளாலேயே சாத்தியமானது என தேசிக சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இலங்கை தமிழர்களின் அடிப்படை உரிமையை பாதுகாப்பதற்கும் இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கவும் இந்திய பிரதமர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் என சுட்டிக்காட்டியுள்ளார். கச்சதீவை தாரை வார்த்தவர்களே இன்று அதை மீட்க வேண்டும் என பேசி வருவதாக குறிப்பிட்ட மதுரை ஆதீன சுவாமிகள், இந்திய பிரதமர் கச்சதீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைந்திட ஆவண செய்வார் என மதுரை ஆதீனத்தினுடைய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடுகாடு ஒன்றினை தனியார் ஒருவர் கொள்வனவு செய்து அதில் கட்டடங்கள் கட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சுழிபுரம் பகுதியில் உள்ள காணி ஒன்றை நீண்ட காலமாக அப்பகுதி மக்கள் இடுகாடாக பயன்படுத்தி வருகின்றனர். சுமார் 150க்கும் மேற்பட்ட உடலங்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பல கல்லறைகளும் கட்டப்பட்டுள்ளன. அத்துடன் அப்பகுதியில் சிறுமியொருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சிறுமியின் உடலம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த இடுகாட்டிலேயே புதைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது.
இந்த நிலையில் குறித்த இடுகாடு அமைந்துள்ள காணியை அண்மையில் தான் பணம் கொடுத்து வாங்கியுள்ளதாகவும் அது தனக்கு சொந்தமானது என கூறி கல்லறைகளை அகற்றிவிட்டு அதில் சுற்றுலா மையம் ஒன்றினை அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தனியார் ஒருவர் அப்பகுதி மக்களிடம் தெரிவித்தார். இது தொடர்பில் பிரதேச செயலரிடம் தெரிவித்த நிலையில் குறித்த காணி தனியாருக்கு சொந்தமானது எனவும் இடுகாட்டு இனிவரும் மூலாய் பகுதியில் 2 ஏக்கர் காணி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எமது உறவுகளின் கல்லறைகள் இந்த இடுகாட்டில் உள்ளது, அதனை ஒருவர் அளித்ததன் மீது சுற்றுலாத்தலமும் ஒன்றினை அமைப்பதற்கு எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே எமது கல்லறைகள் இந்த இடுகாட்டில் உள்ளதன் காரணமாக எமது இடுகாட்டையும் உறவுகளின் கல்லறைகளையும் பாதுகாத்து தாருங்கள் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.